பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகேயா? அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு வந்து டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே? நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, உடனுக்குடன் ரீடிங் வந்து வழங்கப்படும். ஓகேயா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே? இப்போ உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல் லவ் டெக்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா மற்ற டெக்லேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே? இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கிட்ட நீங்கள் வந்து ஹார்ட் வந்து எப்போவும் ஓப்பனாக வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் மனசில் ஏதாவது எண்ணங்கள் தோணுது அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஏதாவது சொல்ல இருக்கீங்க அப்படின்னாலும், இந்த விஷயத்த வந்து நீங்கள் தாராளமாக சொல்லிடலாம். முக்கியம் அந்த ஒளிவு மறைவு அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த நபர்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்தையும் தாண்டி, இப்போ அந்த நபர் இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கோ, அதையும் தாண்டி அவங்க உங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே? அப்படிங்கும்போது உங்கள் எதிர்பார்ப்பையும் தாண்டி அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே தெரியுது. அப்படிங்கிறதுனால உங்கள் ஹார்ட் வந்து எப்போவும் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க எண்ணங்களில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகே? இந்த கார்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காதலை பற்றி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளாததுனாலேயே இந்த காதல் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஓகே? அப்படி இருக்கும்போது, இப்போ அவங்க மனசில் இதுதான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பட்சத்தில், இந்த நபர்கள் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி நீங்கள் அந்த நபரை தப்பாக புரிஞ்சு கொண்டிருக்கீங்களாம். ஓகே? அதனால இந்த காதல் வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது. நான் இந்த விஷயம் தான் சொல்ல வரேன். இந்த விஷயத்த நான் எதிர்பார்க்குறேன். இது எப்படி உன்னிட்ட சொல்றதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி இவங்க எண்ணங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. ஓகே? அது மட்டும் இல்லாம இப்போ உங்க நபர்கள் வந்து நீ இப்படி இருந்தா தான் நான் உன்னை ஏத்துப்பேன். நீ இந்த விஷயம் பண்ணா தான் நான் உன்னோட கதைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த கட்டுப்பாடுகள் உண்மையாவே சரியானதா அப்படிங்கிறத நீங்க ஒருக்கா செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த கட்டுப்பாடுகள் கூட தேவையில்லாத கட்டுப்பாடுகளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நபர்கள நீங்க புரிஞ்சு கொள்ளாததுனால தான் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கிறீங்க. இந்த கட்டுப்பாடுகள் வந்து இந்த காதலை இன்னும் பாதிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே? நீங்க ஏதாவது விதிகள் விதிச்சிருக்கீங்க, கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில இந்த கட்டுப்பாடுகள்லாம் நம்ம காதலுக்கு தேவையில்லாத ஒன்று. நீ இத எப்போ புரிஞ்சுக்கொள்ள போற அப்படின்ற மாதிரி இந்த நபர்களோட சிந்தனையில வந்து இருக்கு. ஓகே? ஓகே. இப்போ இந்த இடத்துலேருந்து உங்க நபர்கள் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க? அவங்க கரண்ட் ஃபீலிங் என்னவா இருந்துட்டுருக்கு இந்த காதல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த டெக்லேருந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, மத்த டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஓகே. இப்போ ஒவ்வொரு கார்ட்க்கா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ம் ஓகே. இந்த காதல பொறுத்து கண்டிப்பா உங்க நபர்கள் வந்து ஏதோ அவமானம் அடைஞ்ச மாதிரி உணர்றாங்க. அதாவது இந்த காதல பொறுத்து நான் நல்ல விஷயமே நினைச்சிட்டு இருந்தா கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா, ஏதாவது உங்களுக்குள்ள இப்போ கரண்ட்லி நடந்த சூழ்நிலை வந்து அது ரொம்பவே பாதிக்கப்பட்டதா இருந்திருக்கும். ஓகே. அது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல நான் அவமானப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இங்க ஒரு சிலவங்களுக்கு இந்த அவமானப்பட்டது அப்படின்றதே இவங்களுக்கு ஒரு ஆங்காரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே. ஏன் அப்படி பண்ணாங்க? நான் நான் இத பண்ண வேண்டான்னு சொல்லி நீ இத பண்ணியா? இந்த காதல்ல ஒரு நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கரண்ட்லி நடந்திருக்கு அப்படின்னா, இதுல இவங்க கொஞ்சம் அவமானப்பட்ட மாதிரி உணர்றாங்க. ஓகே. இத கிளியர்படுத்தி பார்க்கும்போது, இந்த இடத்துல அவமானப்பட்டுட்டேன் அப்படிங்கும்போது, இது நீங்களா படுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி இல்லன்னா, உங்க கிட்ட இருந்த விஷயத்த எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட யாராவது தப்பா சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இன்னொரு தூதரால இந்த நியூஸ் வந்து அவருக்கு போயிட்டுருக்கலாம். உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு அப்படிங்கும்போது, இந்த 3வது நபர்கிட்ட நீ என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்க, இந்த இடத்துல தப்பா விசாரிச்சிருக்க, இந்த இடத்துல நீ வந்து நல்லதுன்னு நெனச்ச ஒரு விஷயத்த நீ படுத்தி, நல்லது இந்த விஷயத்த புதிய தொடக்கமா தொடங்குறேன். இல்ல இது நான் இப்படி பண்றேன் அப்படின்னு நீ ஆர்வ கோளாறுல இந்த விஷயத்த பண்ணி, இந்த இடத்துல நான் வந்து அவமானப்படுத்திட்டேன். தேவையில்லாத ஒரு வேலைய பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி, இங்க ஒரு சிலர் வந்து இதனால நீ பண்ண காரியத்தால எனக்கு இங்க கொஞ்சம் அவமானமா இருக்கு. இத என்னால ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி, இங்க உங்களோட நபரோட மைண்ட் செட் வந்து இருந்துட்டுருக்கு.
ஸோ இங்க ஒரு சிலருக்கு நானா தான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா, நீ பண்ற ஒவ்வொரு காரியங்கள் வந்து என்ன ரொம்பவே பாதிப்படைய பண்ணுது. நீ செய்ற காரியம் வந்து எனக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் வந்து இப்போ கரண்ட்லி வந்து போயிட்டுருக்கலாம். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்க நபர்கள் வந்து நீங்க நல்ல விஷயமே பண்ண போறீங்க அப்படின்னா கூட, இந்த நபர்கள் அத அவங்களுக்கு ஒரு அவமானமாகிடுச்சு. இந்த இடத்துல அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நெனச்சு கொண்டிருக்காங்க. ஸோ, இப்படியான சூழ்நிலை நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில, இந்த நபர்கள் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம வந்து இருக்காங்க, இந்த காதல பொறுத்து. ஓகே. ஸோ, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த காதல்ல இப்போ ஒரு தூதுவர் அப்படின்னு இந்த நியூஸ சொல்லியிருந்தேன் தெரியுமா? இந்த நியூஸ் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க எடுத்துட்டு போய் சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து காதல்ல வந்து சில மோதல்கள் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஸோ, இந்த கருத்து வேறுபாடுகள் காரணமா, நீங்க காதலிக்கக்கூடிய நபர் வந்து ஒரு கடுமையான ஒரு பதற்றத்தில இருக்கிறதுக்கான வாய்ப்பு தற்போதைய இருக்க சூழ்நிலையில வந்து இருந்துட்டுருக்கு. ஓகே. ஏன் அப்படின்னா, இந்த காதல்ல நெறைய மோதல்கள் இருக்குதுன்னு நெறைய அ பதற்றமான சூழ்நிலையும் இவங்களுக்கு இப்ப இருந்துட்டுருக்கலாம். ஓகே. அது வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டது, உங்ககிட்ட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, இல்ல ஒரு விஷயத்த வந்து தப்பா இவங்க புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால கூட, இவங்க இவங்களயே முதுகுல குத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த இடத்துல இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த இந்த விஷயம் ஏன் இவங்க பண்ணணும்? எதுக்காக இப்படி பண்ணினாங்க? அப்படின்ற மாதிரி மனநிலை கூட இவங்களுக்கு குழம்பிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அவங்க மனசு பார்க்கும்போது கூட ஒரு தெளிவில்லாம ஒரு கலங்கப்பட்டு ஒரு கன்ஃப்யூஸா இருக்கிறதுக்கான மனநிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப 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 அதிகமா இருக்கு. இந்த காதல பொறுத்த இந்த மனசோர்வு அப்படிங்கிற விஷயம் அதிகமா இருக்கிறதுனாலே, இது உங்களுக்கும் அவருக்கும் நடுவுல நெறைய சச்சரவுகள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு, தற்போதைய இருக்க சூழ்நிலையில வந்து இருந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ அப்படிலாம் இருக்கு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் பொறுமையா நடந்து கொள்றது நல்லது. ஓகேயா? நீங்க இவங்க இந்த மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற தருணத்தில, நீங்க இப்போ இருக்க சூழ்நிலையில உங்க காதல காப்பாத்திக் கொள்ள நீங்க என்ன பண்ணணுமோ, அத தான் பண்ணணுமே தவிர்த்து, இன்னமும் உங்க கோபத்த அதிகரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுறாதீங்க. ஓகேயா? ஸோ, இங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நபர்கள் வந்து ஏற்கனவே ஒரு பதற்றத்தில இருக்கேன். ஏற்கனவே என்னால வந்து ஒரு தெளிவான முடிவு வந்து எடுத்துக்க முடியாம இருக்கேன் அப்படின்ற சூழ்நிலையில இருக்கும்போது, நீங்க இப்ப ஏதாவது பேச போறீங்க அப்படின்னாலும், இவங்க வந்து அத தப்பா எடுத்துக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து இப்ப இந்த நபரோட நீங்க தொடர்புல இல்ல அப்படிங்கிற தருணத்தில, நீங்க ஏதாவது நியூஸ் குடுக்குறீங்க அப்படின்னா கூட, இந்த நபர்கள்கிட்ட வந்து அந்த விஷயம் வந்து தப்பா தான் போய் சேருது அப்படின்ற பட்சத்தில, நீங்க ரொம்பவே அமைதியா, பொறுமையா அந்த காதல எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்பவே நல்லதா இருக்கும். ஓகே. ஸோ இத வந்து நீங்க பொறுமையா எடுத்துட்டு போனீங்க அப்டின்னா தான், இங்க ஒரு சிலரோட காதல்கள வந்து தக்க வச்சுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேயா? அது ஏன் அப்டின்னா, அந்த நபர்கள் வந்து ஏற்கனவே பதற்றமா இருக்கேன் அப்டின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிற சந்தர்ப்பத்தில இப்ப நீங்க போயிட்டு இந்த காதல பத்தி, இந்த காதல தக்க வச்சுக்கொள்றதுக்காக நான் இந்த விஷயம் பண்றேன். இந்த காதல இப்படி பண்ணினா தான் இந்த விஷயத்த தக்க வச்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, அந்த விஷயம் இன்னுமே அவங்கள பதற்றமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை வந்து அவங்க ரொம்ப அ பதற்றத்துல இருக்காங்க. ஓகே. மனசு வந்து விரக்தியில இருக்காங்க. ஸோ, அதனால இந்த காதலுக்காக இது பண்ணா தான் நான் உன்ன வந்து அக்செப்ட் பண்ணுவேன். இல்ல நீ இத தான் பண்ணணும். இல்ல எனக்கு இந்த விஷயத்துல தெளிவு வேணும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையுமே நீங்க உங்க நபர்கிட்ட வந்து எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. ஓகே. ஸோ, அப்படி பண்ற சந்தர்ப்பத்துல இந்த காதல் வந்து கூட ஒரு சிலருக்கு முடிவடையக்கூடிய மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா, இந்த காதலுக்குள்ள கூட கருத்து வேறுபாடு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மனக்கசப்பு வர்ற மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ, அதனால இப்போ இருக்க சூழ்நிலையில உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோதுக்கு பொறுமையா இருக்கிறது நல்லது. இந்த காதல வந்து இப்போதைக்கு தக்க வச்சுக்கொள்றது தான் ரொம்ப 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 முக்கியம். அப்படின்றதுனால நீங்க அந்த காதல தக்க வச்சுக்கொள்றதுல கவனம் செலுத்துங்க. ஓகே. ஸோ நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாலே, இந்த காதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் வந்து வரதான் போகுது. ஓகே. புதிய வாய்ப்பு வந்து வரதான் போகுது. இது வந்து நானா போயிட்டு நபர்கிட்ட கதைக்கணுமா அப்படின்னாலாம் இல்ல. அந்த நபர்களாவே புதிய ஒரு வாய்ப்பு வந்து குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இங்க பார்க்கும்போது இங்க ஒரு சிலரோட காதல்ல வந்து புதிய வாய்ப்பு நான் குடுக்க தான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஆனா, இப்போ இருக்க விஷயத்துல வந்து எனக்கு இந்த காதல்ல வந்து நெறைய தடைகள் இருக்கு. அடுத்தடுத்து என்னோட உணர்ச்சிகள் வந்து நெறைய பாதிக்கப்படுது. எ எனக்கு வந்து நெறைய தொந்தரவா இருக்கு. எனக்கு இந்த காதல பொறுத்து எந்த முடிவு எடுத்துக்கொள்றது அப்படின்னு என் மனநிலைய வந்து என்னால சரியா வந்து ஒரு மனநிலைய சரிப்படுத்தி என்னால இந்த காதல்ல வந்து ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள முடியல. இந்த காதல்ல எனக்கு ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது வந்து கிடைக்குதோ இல்ல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எனக்கு கிடைக்க மாட்டேன்னுது.
இந்த நபர்கள் வந்து எவ்வளோதான் ஞாபகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கூட, இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற சந்தர்ப்பத்தில கூட, இந்த விஷயத்த நான் பேசி தெளிய வைக்கிறேன் அப்படின்னா கூட, இந்த விஷயம் பேச வர்ற டைம்ல ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை ஆகுறது, பேச வரும்போதே திரும்பவும் உங்க 2 பேத்துக்குள்ள இந்த மனசு கசப்பாகுறது அப்படின்ற மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால இந்த நபர்கள் வந்து ஞாபகம் பண்ணுவாங்க. ஆனா உடனே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு டைம் குடுக்குறது ரொம்பவே நல்லது. ஓகே. நீங்க அப்படி டைம் குடுக்கும்போது, இவங்களுக்கு அந்த மனசுல இருக்க அந்த தீர்மானம் இல்லாமை, இந்த காதல்ல வரக்கூடிய முட்டுக்கட்டை இதெல்லாம் இல்லாம இருக்கும். ஓகே. ஸோ இவங்களே இந்த சூழ்நிலைய வந்து சமாளிக்கக்கூடிய வகையில இவங்களே ஹீல் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேயா? ஸோ, அதனால இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து இந்த நபர்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் டைம் குடுக்குறது ரொம்பவே நல்லதா இருக்கும். ஓகே. ஸோ, அப்படி நீங்க டைம் குடுக்குறதால இந்த காதல் வந்து விட்டு போயிடும் அப்படிலாம் கிடையாது. இந்த காதல் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் ஆகும். ஓகே. ஏன் அப்படின்னா, இந்த நபர்கள் உங்கள கையில வந்து இருக்க பிடிச்சு தான் இருக்காங்க. ஓகே. அது முழுசாலாம் விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டா, முழுசாலாம் கிடையாது. ஓகே. அதே மாதிரி மனசுக்குள்ளேயும் நெறைய போராட்டம் இருக்கு. இது ஏன் அப்படி நடக்குது? என்ன மாரி? அப்படின்ற போராட்டம் வந்து இருக்கலாம். ஸோ, இதையும் தவிர்த்து இந்த நபர்கள் நீங்கி போறதுக்கான வாய்ப்பு வந்து இங்க கம்மியா இருக்கு. ஓகேயா? ஸோ, இங்க ஒரு சிலருக்கு வந்து ஆஃபர் இருக்கலாம். ஓகே. அதாவது நீங்க இல்லாம உங்கள தவிர்த்து இன்னும் ஒரு சில ஆஃபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்படி பார்க்கும்போது, இப்ப நீங்க ஏதாவது பேச போறீங்க அப்படின்னா, இந்த காதல் வந்து முடிவடையும் அப்படின்னு நீங்க ஒரு சிலருக்கு சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஸோ, அதனால நீங்க ஏதாவது அதிகமா கதைக்க போகும் பட்சத்தில, இந்த காதல்ல வந்து ஒரு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப இவங்களுக்கு ஆஃபர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆஃபர நோக்கி வந்து நகர ஆரம்பிச்சுருவாங்க. ஓகே. ஸோ, கரண்ட் ஃபீலிங் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அதாவது 2 மனசு இருக்குல்ல, இங்க வந்து ஒரு சிலர் தான் இத வந்து பேசணும்னு நெனைக்கிறேன். ஆனா நெறைய தடங்கல் வருது அப்படின்னு. ஆனா, இங்க ஒரு சிலருக்கு வந்து ஆஃபர் இருக்கு. அதாவது உங்கள தாண்டி இன்னொருத்தவங்க வந்து இருக்காங்கங்கிற பட்சத்தில, நீங்க ஏதாவது அதிகபட்சமா ட்ரை பண்ணும்போது, அது அவங்களுக்கு சாதகமாகக்கூடிய மாதிரி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஏன்னா, இங்க தனிப்பட்ட ரீதியா பார்க்கும்போது, உங்க நபர்களுக்கு இப்ப என்ன தேவை அப்டின்னா, அவங்களோட லைஃப் லாங் வந்து வரக்கூடிய மாதிரி ஒரு பார்ட்னர் தேவ. அதே மாதிரி மனசுக்கு அப்படிங்கும்போது ஒரு அமைதி அப்படிங்கிறதும் தேவ அப்படின்றதுனால, இந்த இடத்துல வந்து இவங்க ரொம்ப அதிகமா சிந்திக்கிறாங்க. ஓகேயா? அப்போ இந்த ஆஃபரா இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்தும் இவங்களுக்கு அடிக்கடி அந்த நியூஸ் அதாவது அவங்களுக்கான ஞாபகம் வந்து இந்த ஆஃபரா இருக்கக்கூடியவங்க வந்து குடுத்துட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கும் அந்த நபர்களுக்கும் மனக்கசப்பு அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படுறது அவங்களுக்கு சாதகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு கரண்ட்லி இருக்க சூழ்நிலைக்கு. அதனால இப்போ உங்க காதல் நீங்க தக்க வச்சுக்கொள்ள என்ன பண்ணணுமோ அத பண்றது ரொம்பவே நல்லது. ஓகேயா? ஸோ ஓகே. அதான் சொல்றேன். நீங்க அமைதியா இருக்கிறது இந்த காதல வந்து தக்க வச்சுக்கொள்றதுக்கான வாய்ப்பா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க இதையும் தாண்டி வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில, அதாவது உங்களுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்த வந்து நீங்க தேர்வு பண்றீங்க. அந்த காதல்ல வந்து உங்க நபர்களோட கரண்ட் ஃபீலிங்க்கு நிகரா இருக்க மாதிரி இல்லாம, வேற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க தேர்வு பண்றீங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில, இங்க ஒரு சில முடிவுகள வந்து இவங்க ரொம்ப சீக்கிரமா வந்து எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ, இங்க ஒரு சிலர் வந்து இந்த நபர்கள விட்டு நீங்க தூரமா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில, இந்த நபர்கள் வந்து எகெயின் வந்து உங்கள மீட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கு. ஓகே. ஸோ, அதே மாதிரி இங்க ஒரு சிலர் வந்து நீங்க அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக, உங்களோட வருகைக்காக இந்த நபர்கள் காத்துட்ருக்கலாம். ஓகே. ஸோ, இங்க பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இ இ இப்ப தூரத்துல இருந்து பேசி சரி பண்ண முடியாத விஷயத்த கூட பக்கத்துல இருக்கும்போது பேசி தெளிய வைக்கலாம், பேசி சரிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கூட இதில வந்து உங்க நபர போய் மீட் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுதோ, மீட் பண்ணா இந்த பிரச்சனை வந்து சரியாகும் அப்படிலாம் தோணுதோ, அத வந்து நீங்க அடுத்த யோசனையே இல்லாம, நீங்க உங்க நபர்கள போய் தாராளமா பார்த்து, அதாவது நேர்ல பார்த்து பேசலாம். ஓகேயா? ஸோ அப்படி நேர்ல பார்த்து பேசும்போது, இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ நீங்க உங்க நபர விட்டு தூரமா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க ஏதாவது முடிவெடுக்க போறீங்க அப்படின்னா, இந்த நபர்கள மீட் பண்ணி கதைங்க. அது உங்களுக்கு வந்து சக்சஸ் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகேயா? ஏன்னா, இவங்க இப்போ குழப்பமா இருக்காங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில, இந்த நபர்களுக்கு வந்து நீங்க டைம் குடுக்குறது, அவங்கள சுத்தி எந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, அவங்கள சுத்தி நிக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்படி இருக்காங்க, என்ன மாரி வந்து நியூஸ்கள வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த இவங்க கண்டறியக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ, உங்க நபர்களுக்கு வந்து நீங்க டைம் குடுக்க போறீங்க அப்படின்னா, ஆ அதுக்கான பாதிப்பு வந்து எதுவுமே ஏற்பட போறது கிடையாது உங்க காதல பொறுத்த ஓகே. ஸோ நீங்க அதிகமா அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் குடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில தான் இங்க ஒரு முடிவு அப்படின்ற விஷயம் இருக்கே தவிர்த்து, இந்த இடத்துல மேலதிகமா உங்க காதல வந்து காப்பாத்திக் கொள்ள நீங்க என்னெல்லாம் பண்ணலாமோ, அத தாராளமா பண்ணலாம். ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது, இந்த காதல வந்து தாராளமா உங்களால காப்பாத்திக் கொள்ள முடியும். அதையும் தாண்டி பண்றீங்க, அதையும் தாண்டி ப்ரெஷர் குடுக்குறீங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில தான், இந்த காதல்ல வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாம திரும்பவும் இந்த காதலோட எனர்ஜி வந்து ரொம்பவே லோவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஸோ இந்த காதல்ல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த காதல்ல அவங்களே குழப்பமா இருக்காங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில இவங்க தெளிவடையாதான ஒரு விஷயத்த வந்து தேடிட்டு இருக்காங்க. அதாவது ஒண்ணு இந்த காதல்ல வந்து முன்னேற்றம் கிடைக்கணும், இல்ல இந்த காதல்ல வந்து ஒரு தீர்வு எடுக்க முடியாம இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தானே இந்த நபர்கள் இருந்துட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்கள வந்து இவங்க மனநிலை வந்து சரியா இல்ல அப்படின்றதுனால, இப்ப நீங்க ஏதாவது ட்ரை பண்ண போனீங்க அப்படின்னா, அது உங்களையே பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ, இந்த இடத்துல நீங்க காதலிக்கக்கூடிய நபர் வந்து ஏற்கனவே திருமணமான நபர். அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. இல்ல திருமணமாகி இருக்காங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில, நீங்க வந்து இதில நீங்க எதுவுமே வந்து அவங்களுக்கு எதுவும் நியூஸ் வந்து குடுக்க போகாதீங்க உங்க சைட்லேருந்து. ஓகேயா? ஸோ, அது வந்து அவங்கள இன்னுமே ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி சில விஷயங்களா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கரண்ட்லி. ஓகே. ஸோ, நீங்க சொல்ற விஷயத்த கூட அவங்க தப்பா புரிஞ்சுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, அதனால இவங்க தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, இப்போ அவங்கள சுத்தியே தப்பான நபர்கள் இருக்காங்க, தப்பா மோட்டிவேஷன் குடுக்குறாங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில, இப்ப நீங்க எதுவுமே சொல்லாம விட்டீங்க அப்படின்னா தான், அவங்கள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பா அது அமையும். ஓகே. ஸோ, உங்களுக்கு அவங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள் வந்து தப்பா இருக்கு அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே. ஆனா, இந்த இடத்துல உன்ன சுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. உன்ன ஃபேமிலி, நீ இருக்க சூழ்நிலை, நீ இருக்க குடும்பம், நீ இருக்க ரவுண்டெல்லாம் தப்பா இருக்காங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில, அந்த விஷயத்த வந்து நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு புரிய போறது கிடையாது. அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு குழப்பத்தில தான் இருக்காங்க. அவங்களே ஒரு பதற்றமா இருக்காங்க. யார் எப்படின்னே தெரியாம ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில, இப்ப நீங்க ஏதாவது நல்ல விஷயம் சொல்ல போனீங்க அப்படின்னா கூட, அத அவங்க தப்பா புரிஞ்சுட்டு உங்களோட ஒரு பிரச்சனைக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா, இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலரோடதுக்கு. ஓகே. ஸோ மத்தவங்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை இன்னும் நடக்கல அப்படின்னா, இதுதான் உங்க பெர்சனோட மனசுக்குள்ள இருக்குது. நீங்க இத பார்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேயா? ஏன்னா, இங்க பார்க்கும்போது உங்களோட நபர்கள், அதாவது நீங்க காதலிக்கக்கூடிய நபர்கள் பிடிவாதம் பிடிச்சவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்ற விஷயத்த நான் இங்க சொல்றேன். ஓகேயா? ஸோ, இந்த நபர்கள் வந்து இப்ப கதைக்காம இருக்காங்க, இல்ல கோவத்துல இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள வந்து சொல்லி இத தெளிவுபடுத்த வராங்க அப்படின்னா, அது தப்பாவே இருந்தா கூட, இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஓகே, ஓகே நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போறது நல்லதா இருக்கும். ஓகே. ஸோ, அப்படி போற சந்தர்ப்பத்தில தான் இப்போதைக்கு இந்த காதல வந்து உங்களால தக்க வச்சுக்கொள்ள முடியும். ஓகே. இது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சிலருக்கு தான். இது பொருந்துறவங்க வந்து எடுத்துக்கோங்க. பொருந்தல அப்படின்னா விட்டுருங்க. ஓகேயா? ஸோ, அது மட்டும் இல்லாம இந்த காதல பொறுத்து இந்த காதல்ல ஒரு சில மர்மங்கள் இருக்கு. இவங்கள சுத்தி நிக்கிற நபர்கள், இல்ல ஃபேமிலி, இல்லன்னா இவங்களோட ஃபேமிலி, அதில ஒரு சில மர்மங்கள் இருக்கு. இவங்கள சீட் பண்றாங்க அப்டின்னா, அந்த மாரி விஷயங்கள் வந்து இந்த நபர்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்படி இருக்கும்போது, நீங்க அந்த நபர்கள் எதுவுமே இப்போ இருக்க சூழ்நிலைக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். ஓகேயா? ஸோ, நான் அத ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க ஒரு சிலரோட மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த காதல வந்து விட்டுறலாமா? இல்ல எடுத்துக்கொள்ளலாமா? இப்போதைக்கு இந்த காதல் வேண்டாமா? ஒரு நியூ பிகினிங் பண்ணிடுமா? வேணான்ட்டு விட்டுட்டு போவோமா? நமக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குமே! அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து சிந்திக்கிறாங்க அப்படின்றதுனால தான், இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஓவரா எதுவுமே ப்ரெஷர் பண்ண போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே. ஸோ, கொஞ்சம் டைம் குடுத்து பாருங்க உங்க நபர்களுக்கு. ஓகே. ஸோ, இதுதான் உங்க நபர்களோட மனசுல இருக்குது. ஸோ, இந்த ரீடிங்கில வந்து நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ, இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.